Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல ஒரு ஸ்டைலிங் வீடியோ தான் பார்க்க போறோம். So let's get into the video. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டைலிங் வீடியோ தான் பார்க்க போறேன். ரீசெண்டாக என்னோட பாண்டி ட்ரிப்ல வந்து அங்கே ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ல ஒரு ஷர்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். ஒரு ஓவர் சைஸ்டு இந்த ஷர்ட் தான். இது வந்து ஒரு ப்ளூ அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்டு ஓவர் சைஸ்டு ஷர்ட். கொஞ்சம் நல்லாவே ரிலாக்ஸ்டு ஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ஷர்ட்டை வச்சு நம்ம என்னென்ன அவுட்ஃபிட்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பிகாஸ் நான் இந்த ஷர்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பின்ட்ரெஸ்ட்ல வந்து இந்த ஷர்ட்ஸ் வச்சு நிறைய அவுட்ஃபிட்ஸ் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எனக்கு பிடிச்ச அவுட்ஃபிட்ஸ் எல்லாத்தையுமே நான் பின் பண்ணியும் வச்சிருந்தேன். ஸோ அந்த கலெக்ஷன்ல இருந்து தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து அவுட்ஃபிட்ஸ் வந்து ரீக்ரியேட் பண்ண போறோம். ஸோ இது வந்து ஒரு ஓவர் சைஸ்டு அந்த ரிலாக்ஸ்டு ஃபிட் ஷர்ட்ன்றதுனால இதுக்கு நம்ம ஸ்கின்னி ஃபிட் ஜீன்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ்டு ஃபிட் ஒரு ஸ்ட்ரைட் ஃபிட் அந்த மாதிரி எந்த ஜீன்ஸ் கூடனாலுமே நம்ம வந்து இதை பேர் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். அண்ட் சம்மருக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். பிகாஸ் இந்த ஷர்ட் வந்து காட்டன் தான். ஸோ நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருக்கு. ஸோ என்னென்ன அவுட்ஃபிட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அவுட்ஃபிட் நம்பர் 1 வந்து ஒரு ஸ்கின்னி ஃபிட் ஜீன்ஸோட வச்சு மேட்ச் பண்ண போறோம். அந்த ஜீன் காட்ட முடியாது பிகாஸ் அதான் வேர் பண்ணிருக்கேன். ஸோ அந்த ஜீன் அண்ட் ஒரு ஒயிட் கலர் டேங்க் டாப். ஸோ ஒயிட் டேங்க் டாப்பும் அந்த ஸ்கின்னி ஃபிட் ஜீனும் போட்டு இந்த ஷர்ட்டை வந்து லேயர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம வந்து ஸ்லீவ்ஸை ஃபோல்ட் பண்ணிட்டு அண்ட் அதை அப்படியே மேலே போட்டுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பர் கூலாக இருக்கும். அப்படியே கேஷுவல் அண்ட் கூல் அண்ட் சீக்காக இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து ஃபுட்வேர் வந்து நம்ம ஸ்னீக்கர்ஸ் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ பேக்குன்னு பார்த்தோம்னா ப்ரௌன் வந்து சூப்பராக செட் ஆகும். ப்ரௌன், ஒயிட், பிளாக் எல்லாமே சூப்பராக செட் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப கேஷுவலாக பார்த்தோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஆஃபீஸ் போட்டு போகிற மாதிரி லைக் பிஸ்னஸ் கேஷுவல் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த பிளாக் கலர் ட்ரௌசர்ஸ் எடுத்திருக்கேன். நான் இந்த எல்லாத்துக்குமான இன்ஸ்பிரேஷன் பிக்சரையுமே அட்டாச் பண்ணுறேன் சைடில் உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு. ஸோ இந்த பிளாக் கலர் ட்ரௌசர்ஸ் ஃபார்மல் ட்ரௌசர்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் சேம் ஷர்ட். ஸோ இந்த ஷர்ட்டை வந்து நம்ம டக்கின் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த ஷர்ட் அது கீழே வந்து இந்த பேண்ட். ஸோ டக்கின் பண்ணி போட்டோம்னா மேலே வந்து ஒரு மாதிரி ஓவர் சைஸ்டு ஃபிட்டாக இருக்கும், கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் கேஷுவல் லுக் கொடுக்கும். ஸோ நம்ம ஆஃபீஸ்க்கு போட்டு போகிறோம் அப்படின்னா ரொம்ப டீசெண்டாகவே இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து ஒரு பிளாக் ஹீல் ஆரல்ஸ் நம்ம வந்து ப்ரௌன் ஃபிளாட்ஸ் அண்ட் ப்ரௌன் கலர் டோட் பேக் போட்டோம்னா சூப்பராக இருக்கும், சூப்பர் கூலாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட அவுட்ஃபிட் நம்பர் 2. ஸோ அவுட்ஃபிட் நம்பர் 3யுமே சேம் ட்ரௌசர்ஸ் தான். ஸோ நம்ம வந்து பிஸ்னஸ் கேஷுவல் பார்த்தோம் இல்லையா, நெக்ஸ்ட் சும்மா கேஷுவலாக போட்டுக்கிறதுக்காகவே ஸோ இந்த ட்ரௌசர் அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட்டுக்கு பார்த்த சேம் டேங்க் டாப். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட், அதுக்கு மேலே வந்து லேயர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம அந்த ஷர்ட். ஸோ இதுவும் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு பிளாக் கலர் ஸ்லிங் அண்ட் இதுக்கு பிளாக் ஃபிளாட்ஸ் போட்டாலும் நல்லாயிருக்கும். ஆர்எல்ஸ் நம்ம ஸ்னீக்கர்ஸ் போட்டோம்னாலும் சூப்பராக இருக்கும். ஒரு கேஷுவலான சும்மா ஒரு அவுட்டிங் போகிறோம் இல்லை மால் போகிறோம், ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அவுட்ஃபிட் நம்பர் 3. அண்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இவ்வளோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின்னி ஃபிட் ஜீன் பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சோண்டி ஒயிட் லெக், ஸ்ட்ரைட் ஃபிட்டும் கிடையாது, கொஞ்சம் ஒயிட் லெக்காக இருக்கிற இந்த ஜீன் எடுத்திருக்கேன். ஒரு டார்க் ப்ளூ கலர். ஸோ அது வந்து லைட் ப்ளூன்றனால டார்க் ப்ளூ கலர் ஜீன் எடுத்திருக்கேன். அண்ட் இதுவுமே நம்ம ஷர்ட் போட்டு அதை டக்கின் பண்ணிக்கலாம். பட் இது வந்து நம்ம ஸ்லீவ்ஸ் வந்து இங்கே வரைக்கும் ஃபோல்ட் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். சூப்பர் கேஷுவலான ஒரு லுக் கிடைக்கும். அண்ட் இதுக்குமே நம்ம வந்து ஸ்னீக்கர்ஸ் போட்டுக்கலாம். ப்ரௌன் பேக் இல்லை ஒயிட் கலர் ஸ்லிங் பேக் அண்ட் இதெல்லாம் போட்டு ஆக்சசரைஸ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து இது வந்து ஒரு சில்வர் கலர் வாட்சோட போட்டுக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் என்னோட வீடியோஸ்ல எல்லாத்துலேயுமே இந்த சில்வர் கலர் வாட்ச் தான் வேர் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் அவுட்ஃபிட். லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இவ்வளோ நேரம் நான் வந்து ஒயிட் பார்த்தோம் இல்லையா. ஸோ வந்து நான் இதுக்கு வந்து பிளாக் எடுத்திருக்கேன். இந்த பிளாக் கலர் டேங்க் டாப் அண்ட் இதோட மேட்ச் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஒரு லைட் ப்ளூ கலர் வந்து ஒயிட் லெக் ஜீன். ஸோ இந்த ரெண்டு அண்ட் இது மேலே லேயர் பண்ணிக்கிறதுக்கு நம்மளோட அந்த ஷர்ட். ஸோ இது போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த லுக்குமே சூப்பராக இருந்தது. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம டார்க் கலர்ஸ் பார்த்தோம். ஸோ இது வந்து லைட் ப்ளூ கலர் ஜீன்.
ஸோ இதுவும் சூப்பராக இருந்தது. இந்த லுக்குமே ரொம்ப கேஷுவலான ஒரு லுக். ஸோ இதெல்லாம் தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சது. அண்ட் இதெல்லாம் என்னோட ஃபேவரட் லுக்ஸ் ஃப்ரம் பின்ட்ரெஸ்ட் ஃபார் திஸ் ஷர்ட். ஸோ இந்த ஷர்ட் வாங்கணும்னு நினச்சேன், கடைசியாக பாண்டியில் பார்த்து வாங்கிட்டேன். அண்ட் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ ஆக்சுவலாக ஜாலியாக இருந்தது இந்த வீடியோ பண்ணுறதுக்கு. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. அண்ட் அவைலபிள் லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். செக் இட் அவுட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.